ஹோமியோபதியில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிடேஷன்ஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட வர நோயாளிகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொன்னதில் ஒரு கரெக்ஷன். தெர் இஸ் நோ 100% க்யூர் இன் எனி சிஸ்டம் ஆஃப் மெடிசன். நம்ம எந்த ஒரு மருத்துவத்திலையும் 100% குணப்படுத்துவோம் அப்படின்ற அஷூரன்ஸ் வந்து கொடுக்கவே முடியாது. ரெண்டாவது சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அதனாலேயே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? இதில் வந்து எஜுகேஷன் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ எங்கிட்டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோயாளி அலோபதி வைத்தியத்திலிருந்து ஹோமியோபதி மருத்துவத்துக்கு மாறணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னா டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு இந்த 3 பிரச்சனைக்கும் நான் வந்து உடனே அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். ஹோமியோபதி ரிலேட்டடா நமக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்காக டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார் நல்லா இருக்கேன் சார். இந்த ஹோமியோபதின்னு எடுத்துக்கிட்டோம்னா காமனா இருக்க டவுட் அலோபதிக்கும் ஹோமியோபதிக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறதா, அதை பத்தி சொல்லுங்க சார். ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போறதா இருந்தா, இப்போ சாதாரணமா ஒரு காயம் ஆகுது, நீங்க என்ன பண்ணுவீங்க? வாஷ் பண்ணிட்டு மருந்து போடுவோம் சார். என்ன மருந்து போடுவீங்க? கிளினிக்ல ஏதாவது வாங்கிட்டு வந்து எமர்ஜென்சிக்கு என்ன மருந்து? வீட்ல என்ன பண்ணுவீங்க? மஞ்சள் தேய்ப்போம் சார். மஞ்சள் தேய்ப்போம். ஓகே, இப்போ அந்த மஞ்சளை, வெறும் மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளை ராவா அரைச்சு அதை நம்ம அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து நாட்டு வைத்தியம். இப்போ அதே மஞ்சளை சம் ப்ராசஸ் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதை வந்து ஒரு அரிஷ்டமாவோ அல்லது வேற ஒரு ஸ்புடம் போட்டு மருந்தாவோ மாற்றினா அது ஆயுர்வேதா அண்ட் சித்தாவா வரும். இப்போ அந்த மஞ்சளில் உள்ள அல்கலைனை மட்டும் எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து நாம் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அலோபதி. ஃபார் எக்ஸாம்பிள், மஞ்சள்ல இருந்து குர்குமின் எடுப்பாங்க. அந்த குர்குமின் வந்து அதனுடைய அல்கலைன். சரியா? இப்போது அந்த மஞ்சளுடைய சாறு ஒரு பங்கு கூட ஒரு 9 பங்கு ஆல்கஹாலோ அல்லது 99 பங்கு ஆல்கஹாலோ எடுத்து அதை 10 முறை அல்லது 100 முறை சக்கஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அணுவாக்கம் பண்ணும் பொழுது அந்த மஞ்சளில் உள்ள பாய்சனஸ் எஃபெக்ட் குறைஞ்சிட்டு அதனுடைய கியூரேட்டிவ் எஃபெக்ட் வந்து அதிகமாகுது. அதாவது அணுவாக்கம் அப்படின்றதுனுடைய நீச்சி தான் இந்த ஹோமியோபதின்றது. ஸோ இப்போது சயனைடே ஹோமியோபதியில் மருந்தாக நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா அதில் உள்ள பாய்சன் எஃபெக்ட் குறைஞ்சிட்டு அதில் உள்ள கியூரேட்டிவ் எஃபெக்ட் நமக்கு வந்து கிடைக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் ஹோமியோபதி மருந்துகள் வேலை செய்யுது. ஓகே சார், இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதில் குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? அது உண்மை கிடையாது. ஏன்னா there are certain limitations. குணப்படுத்தக்கூடிய நோய்கள்னு ஒரு சில நோய்கள் வந்து உண்டு, குணப்படுத்த முடியாத நோய்கள்னு ஒரு சில வகைகள் வந்து உண்டு. ஸோ ஹோமியோபதியில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிடேஷன்ஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட வர நோயாளிகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகே சார், இப்போ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இல்லை இந்த நோய்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நோய்கள் மட்டும் நம்ம அலோபதி போகாமல் ஹோமியோபதி வந்தோன்னா 100% க்யூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கா சார்? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொன்னதில் ஒரு கரெக்ஷன். தெர் இஸ் நோ 100% க்யூர் இன் எனி சிஸ்டம் ஆஃப் மெடிசன். நம்ம எந்த ஒரு மருத்துவத்திலையும் 100% குணப்படுத்துவோம் அப்படின்ற அஷூரன்ஸ் வந்து கொடுக்கவே முடியாது. நோயை நல்ல கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை அதிகமாக்காமல் தடுக்கலாம் அல்லது மீண்டும் வராமல் தடுக்கலாமே தவிர நான் 100% குணப்படுத்துவேன் அப்படின்னு எந்த ஒரு மருத்துவராலும் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மருத்துவருடைய பதில் வந்து ஒரு கேள்விக்குறி தான். பொதுவாகவே ஹோமியோபதியில் தோல் சம்பந்தமான நோய்கள், எக்ஸிமா, அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த எக்ஸிமா, சொரியாசிஸ் அண்ட் ரிங்வர்ம்ஸு, லிச்சன் பிளானஸ் இந்த மாதிரி நாள்பட்ட தோல் நோய்களுக்கு ஹோமியோபதியில் நல்ல மருந்துகள் வந்து உண்டு. சரியான முறையில் உணவு கட்டுப்பாட்டோட ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலோட ஹோமியோ மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான தோல் நோய்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுவுமே இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை, அதாவது குழந்தையின்மைக்கு வந்து ஆணும் ஒரு காரணம், பெண்ணும் ஒரு காரணம். அதாவது பெண்களுக்கு வந்து சினைப்பை நீர்க்கட்டி, ஃபைப்ரைன்னு சொல்லக்கூடிய கருப்பை கட்டிகள், இர்ரெகுலர் மென்சஸ் அல்லது வந்து மெனரோர்ஜியா, மெட்டரோர்ஜியான்னு சொல்லக்கூடிய குறைவான இரத்தப்போக்கு, அதிகமான இரத்தப்போக்கு, நீண்டகால இரத்தப்போக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில் நல்ல மருந்துகள் வந்து உண்டு. அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டியில் இப்போ ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விரைப்புத்தன்மை குறைபாடு, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகிறது, வேரிகோசில் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில் நல்ல மருந்துகள் வந்து உண்டு. ஓகே சார். சார், இப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இருக்கிற ரீசன்ட் டேஸில் இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரீசனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த டைமில் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது லைஃப் ஸ்டைலையும் பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்குமா சார்? ஹோமியோபதி மருந்து எடுக்கிறதுனால லைஃப் ஸ்டைலை பாதிக்காது. லைஃப் ஸ்டைல் பாதிக்கிறதுனால தான் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வருதுன்றதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், அவங்க போடுற ட்ரெஸ்ஸிங்ஸில் இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டான இன்னர்ஸ் போடுறது, இம்ப்ராப்பர் சைஸில் பேண்ட்டை போடுறது, லோ ஹிப்பில் போடுறது, அல்லது ரொம்ப டைட்டாக வந்து பேண்ட்டு போடுறது, அண்ட் லாங் சிட்டிங்,
ஒர்க்கிங் நம்ம லேப்டாப் வச்சு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது, லாங் ட்ராவல் பண்ணுறது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல் சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய காரணிகள் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு முக்கியமாக விளங்குது. உதாரணத்துக்கு இப்போ அந்த மிட் நைட் பிரியாணி, எர்லி மார்னிங் பிரியாணி, ஈவினிங் பிரியாணி, அந்த பிரியாணி இந்த பிரியாணின்னு நிறைய சாப்பிட்றாங்க. பெண்களுக்கு வந்து உடம்பு குண்டாகுது, அதனால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வருது, அதனால் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அது டிட்டோ ஆண்களுக்கும் பொருந்தும். சரிங்களா? ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கு ஆண் காரணமா அல்லது பெண் காரணமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அந்த பேஸ் ரூட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூலேருந்து அழகாக ஓவர் கம் ஆகலாம் வித்தவுட் மெடிகேஷனே நான் சொல்கிறது. ஏன்னா இன்னைக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நிறைய பேருக்கு வந்து அந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ வருது. சரிங்களா? ஸோ நம்ம பேசிக் ரீசன் என்னன்றதை இன்வெஸ்டிகேஷன் மூலமாகவும் கேஸ் ஹிஸ்ட்ரி மூலமாகவுமே நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ஓகே சார். இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டுங்கிறப்ப 2 அசம்ப்ஷன்ஸ் இருக்குது சார். முதல்ல என்ன அப்படின்னா, சரியாகிறதுக்கு நாள் எடுக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு அந்த விஷயம் சரியாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? நிச்சயமா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஹோமியோபதி மருந்துகள் நாள்பட்ட நோய்களுக்கு நல்ல பலன் தரும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக ஹோமியோபதிக்கு வந்தால் அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு விரைவாக குணப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக குணப்படுத்தலாம். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டிலேயே வைத்தியம் பண்ணுவாங்க. இது வந்து பூச்சிக்கடி அது இதுன்னு அவங்க வீட்டில் வைத்தியம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள தெரிஞ்ச டாக்டர் அல்லது ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு நாட்டு வைத்தியம் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சொரியாசிஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேஷண்ட் ஹோமியோ டாக்டர் கிட்ட வர்றதுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரை ஆகுது. இப்போ இத்தனை நாள் அவங்க உடம்புல அந்த நோய் இருக்குது அப்படின்னும் பொழுது, அதுவும் இல்லாமல் நிறைய மருந்துகள் எடுத்து அந்த நோயை உள்ளே அமுக்கும் பொழுது, ஹோமியோபதி மருந்துகள் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது உள்ளே அமுங்கின அந்த நோய் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதாவது அக்ரவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரவேஷன்றது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் ஹோமியோ மெடிசன்ஸ், பிகாஸ் ஆஃப் இம்ப்ராப்பர் மெடிகேஷன் பிஃபோர் ஸ்டார்டிங் த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் அண்ட் அவங்களுடைய இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து இருக்கலாம். இப்போ நம்ம அதை ரெகுலேட் பண்ணும்பொழுது அவங்க உடம்புல அமுங்கி இருக்கிற அந்த பிரச்சனைகள் வெளியே வரும். இது வந்து புதுசாக வெளியே வர்றதுன்றதெல்லாம் கிடையாது, அமுங்கி உள்ள அந்த பிரச்சனைகள் வெளியே வருது. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சீவேஜ் லைன் வந்து அடைச்சிடுது. இப்போ நம்ம சென்ட் மட்டும் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு வந்து நம்ம சமாளிக்கலாமே தவிர அந்த லைனை நம்ம கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணாதான் அந்த இடத்துல அந்த ஸ்மெல் வராமல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மேலே மட்டும் நம்ம மருந்தை தடவி 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 ஒரு தோல் நோயை அமுக்கிறத விட அதை உள்ளுக்கு நம்ம மருந்து கொடுத்து அந்த சீவேஜ் லைனை க்ளீன் பண்ணுற மாதிரி டீடாக்சிஃபை பண்ணி அவங்களுடைய உடம்பு இயக்கங்கள் எல்லாமே சீராக்கி அந்த நோயை நாம் வெளியே எடுக்கிறோம். அதனால தான் டைம் எடுக்கிறது. ஓகே சார். 2வது சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அதனாலேயே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? இதில் வந்து காஸ்ட்லி அப்படின்றது வந்து ஒரு விஷயமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் 50 ரூபாய்க்கும் பிரியாணி சாப்பிட முடியும், 300 ரூபாய்க்கும் பிரியாணி சாப்பிட முடியும், 500 ரூபாய்க்கும் பிரியாணி சாப்பிட முடியும். நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, என்ன கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்றது தான் இதில் விஷயமே. புரியுதுங்களா? இதில் குவாலிட்டி அப்படின்றது வந்து முக்கியம். நல்ல குவாலிட்டியான மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும். யார் நல்ல குவாலிட்டியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க குவாலிட்டியான மெடிசன் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் மெடிசன் காஸ்ட் வந்து இன்றைக்கி கூடி போனதுனால ஹோமியோபதி கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியற மாதிரி இருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு காமனாக ஒரு கிளினிக் போகிறீங்க அப்படின்னா அந்த டாக்டர் ஒரு நாளைக்கு 20லேருந்து 50, 70 இந்த மாதிரி கூட பேஷண்ட் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து தலைவலிக்கு தான் இந்த மருந்து எடுத்துக்கோ, காய்ச்சல் அடிக்கு தான் அந்த மருந்து எடுத்துக்கோ, வயிறு வலிக்கு தான் அந்த மருந்து எடுத்துக்கோ அப்படின்வாங்க. பட் ஹோமியோபதியில் we need to spend minimum 30 minutes to 60 minutes per patient. அதாவது இனிஷியலாக ஃபஸ்ட்டு விசிட் வரும்பொழுது ஒரு நோயாளிக்கிட்ட 30லேருந்து 60 நிமிஷம் வரை ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட் பார்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 5 to 6 அந்த மாதிரியா சார்? 5 to 6. புரியுதுங்களா? இப்போது அந்த கன்சல்டேஷன் இது இருக்கு இல்லையா, கன்சல்டேஷனை நம்ம ஹையாக பண்ணும் பொழுது அவங்களால சமாளிக்க முடியாது. அதனால் இது வந்து உங்களுக்கு அதிகமாக தோணுதே தவிர, இதுவே நம்ம வந்து கன்சல்டேஷன் ஒரு 1000 ருபீஸ் வாங்கிட்டு மெடிசன் வந்து ஒரு 2000 வாங்கினா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே 3000 ஒரு டாக்டர் வாங்குறாங்கன்னா அது உங்களுக்கு அதிகமாக தோணும். இது வந்து ஒரு மித்து தானே தவிர ஃபேக்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரை ஆல்மோஸ்ட் எல்லா டாக்டர்ஸும் ஒரு நாமினல் சார்ஜ் தான் இது பண்ணுறாங்க. பட் அது உங்களுக்கு வந்து பெருசாக தெரிஞ்சால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் லிவிங் மெடிசன் காஸ்ட் வந்து அதிகமானதுனால நம்ம அதை குறையாக சொல்ல முடியாது. ஓகே சார். இப்போ முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சொரியாசிஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ன்றது வராங்க. ஸோ ஏதாவது ஒரு நோய்க்கு அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹோமியோபதி வராங்கன்னா அதை வந்து உடம்பு அக்செப்ட் பண்ணிக்குமா சார்? ஏன் அக்செப்ட் பண்ணாதுன்றது தான் கேள்வி.
இப்போது எங்கிட்டயே ஒரு சொரியாசிஸ் பேஷண்ட்டோ லிச்சன் பிளானஸ் பேஷண்ட்டோ அல்லது எக்ஸிமா பேஷண்ட்டோ வராங்க அப்படின்னா அவங்க கடைசியாக எப்போ அலோபதி மெடிசன் எடுத்தாங்கன்றதை கேட்பேன். இப்போ நான் போன வாரம் தான் நிறுத்தினேன், நேற்று தான் நிறுத்தினேன், நிறுத்தி 10 நாள் தான் ஆகுது அப்படின்னு சொன்னால் நான் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 45 to 60 டேஸ் நீங்கள் வந்து ஒன்றும் எந்த ஒரு மருந்துமே சாப்பிடாதீங்க, அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு சில மருந்துகள் எடுக்கும்பொழுது நோயை அமுக்கும். அந்த நோய் மறையுமே தவிர அது வந்து குணமாகாது அல்லது வந்து வெளியே வராது. இப்போது அவங்க அந்த மருந்துகளை நிறுத்தும் பொழுது பழையபடி ஃப்ளேரை பார்க்கும்பொழுது அவங்களுக்கே தெரியும் மருந்தை நிறுத்தினா இந்த பிரச்சனை வெளிவரும் அப்படின்றது வந்து தெரியும். ஏன்னா இதை வந்து பேஷண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்காக. இப்போ நாம் ஒரு மெடிசன் எடுத்து அவங்க அதை நிறுத்தின உடனே மறுநாளே நம்ம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, நான் அந்த மருந்து சாப்பிட்ட வரையும் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ நீங்கள் ஹோமியோ மருந்து கொடுத்தீங்க, இந்த மருந்து சாப்பிட ஆரம்பித்தோடனே எனக்கு தொந்தரவு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியாது. நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. நோயாளிக்கு சரியான உண்மை தெரியாது. ஹோமியோபதினா என்ன அப்படின்ற அடிப்படை அறிவியல் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் இந்த மாதிரி சொல்லும்பொழுது அவங்களுக்கே அது புரிய வரும். ஓகே, இந்த மருந்து சாப்பிடும்போது மட்டும்தான் நல்லாயிருக்கும், நிறுத்தியாச்சுன்னா பழைய அளவை விட அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஹோமியோ மருந்து ஆரம்பத்தில் கேட்காது, ஆனால் நாளடைவில் நல்லாவே கண்ட்ரோலுக்கு வரும்ன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கேப். ஓகே சார். இப்போ டயபெட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து லைஃப் லாங் ப்ராசஸாக இருக்குது. அங்கே கடைசி வரைக்குமே அந்த டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஹோமியோபதியில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுவுமே லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குமா, இல்லை ஒரு டைம்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாமா சார்? இதில் வந்து எஜுகேஷன் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ எங்கிட்டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நோயாளி அலோபதி வைத்தியத்திலிருந்து ஹோமியோபதி மருத்துவத்துக்கு மாறணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னா, டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு இந்த 3 பிரச்சனைக்கும் நான் வந்து உடனே அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் அலோபதியை கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, அலோபதியில் வந்து அவங்க நோயாளியை ட்ரீட் பண்ணுற விதம்ன்றது வந்து வேறு, ஹோமியோபதியில் நாங்கள் நோயாளியை ட்ரீட் பண்ணுற விதம் அப்படின்றது வந்து வேறு. இதுவே ஒரு டயாபெட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ண உடனே அவங்க நேரடியாக ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க அப்படின்னா, நாங்கள் எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஹைப்பர் டென்ஷனாக இருந்தாலும் சரி, தைராய்டாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஒரு மெடிசனுமே எடுக்காமல் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹோமியோபதிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் டைரெக்டாகவே ஹோமியோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் மாறும்பொழுது பாடியில் உள்ள மெட்டபாலிசம் சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் சேஞ்சஸ், இதனால் என்ன ஆகும், அவங்களுக்கு பிபியோ சுகரோ தைராய்டு லெவலோ அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே சமயம் ஹோமியோவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்த உடனே அந்த பேஷண்ட்டை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்க முடியும். நீங்கள் இந்த ஃபுட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும், இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணணும், மெடிசன்ஸ்லாம் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னும் பொழுது டிராஸ்டிக்காக நல்ல சேஞ்சஸ் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் மாறுறதை நான் என்கரேஜ் பண்ணுறதில்ல. அதே சமயம் நேரடியாக வராங்க அப்படின்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம்.